சிறகடிக்க ஆசை. இன்னைக்கு எபிசோட்ல நேத்தே வந்து கறிக்கடைக்கார ரோகிணி உள்ள கூட்டு போய் மிரட்டினாங்கல்ல, அதோட கண்டினியூ தான் அப்படியே போடுறாங்க. ரோகிணி கேட்குறாங்க, என்னையா நீ கொத்துக்கறி போடுற? ஏன்னா நேற்று அவர் காய்கறி வெட்டி மழை குயில் மாதிரி போட்டு வச்சிருந்தார்ல, அதனால. இல்லைம்மா, அது வந்து அந்த கத்தியை பார்த்தவொடனே எனக்கு அந்த தொழில் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒழுங்கா மரியாதையாக தூங்கிடு அப்படின்னு. இல்லைம்மா, பகலில் எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு. தூக்கம் வராது சரி, நடிக்க வரும்ல, தூங்குற மாதிரி நடிச்சு தொலையா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதோட இவரும் சரி, நம்ம அடுத்த சீனில் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு தூங்குற மாதிரி இப்போ படுத்துறாரு, தூங்கிறாரு உண்மையாகவே. முத்துவும் செல்வமும் வெளியே போய் பேசிக்கிறாங்க. எனக்கு இந்த ஆளை பார்த்தா டவுட்டாகவே இருக்குது, மலேசியாக்காரன் மாதிரியே தெரியலையே இந்த ஆளை பார்த்தா, இந்த ஆள் சென்னை லோக்கல் மாதிரி இருக்கான் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே செல்வம் சொல்கிறாரு, ஆமாம் எனக்கும் இந்த டவுட் இருக்குது அப்படின்ட்டு. இது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு முத்து. உடனே செல்வம் சொல்கிறாரு, அந்த ஆள் பையில் ஃபாரின் சரக்கு இருக்கும், அந்த சரக்கு இருந்ததுன்னா அந்த ஆள் மலேசியா, சரக்கு இல்லைன்னா இங்கே லோக்கல்னு சொல்லி முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. செல்வம் ஐடியா சொல்கிறாராம்மா. சரின்ட்டு அதோட முத்து சரி சரி அப்படின்ட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு கோலம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்து சுருதி கேட்குறாங்க, ஆண்டி இந்த கோலம்லாம் நீங்களா போட்டிங்க அப்படின்ட்டு. அதுக்கு ரவி சொல்கிறாரு, ஐயோ எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் வந்து எங்கள் மீனா அண்ணி தான் போட்டாங்க, அவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் பெரிய பிரகாஷ் படம் வரைஞ்சிட்டா அப்படின்னு. பிரகாஷ் படமா அப்படின்னா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு. அதுக்கு சுருதி சொல்கிறாங்க, ஆண்டி அது பிரகாஷ் படம் இல்லை, பிகாசோ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படின்ட்டு தலையாட்டுறாங்க. முத்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாரு, இந்த புடவையில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலையை கூப்பிட்டு, பாரு அண்ணாமலை என்ன கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு. ஆமாம்மா, அவன் நீ வளர்த்த புள்ள தானே, அதனால தான் உங்கள் மேலே உரிமையோட விளாட்றான் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒன்று அண்ணாமலை கிட்ட விஜயா கேட்குறாங்க, அப்போ நான் வளர்த்த பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நீங்கள் வளர்த்த 2 பசங்களும் நல்லா ஓடுறாங்களே, என்னடா ஓடுகாலி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாப்புல. உடனே கறிக்கடைக்காரரை போய் கூப்பிட்டு வர சொல்லி விஜயா சொல்கிறாங்க, போய் அவரை கூப்பிட்டோம்மா, பொங்கல் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் போய் தூங்கி இருந்தவரை எழுப்பி கூப்பிட்டு வராங்க. வந்தவுடனே எல்லாரும் ஓகே சாமிக்கு பொங்கல்லாம் இது பண்ணி படைச்சி எல்லாம் சாப்பிட உட்காந்துட்டாங்க. உட்காந்தவுடனே கறிக்கடைக்காரிக்கு பொங்கல் போட்டு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விஜயம்மா கேட்குறாங்க. சூப்பராக இருக்குமா, ரத்த பொரியல் மாதிரியா இருக்குது, இன்னும் ஒரே ஒரு குறை மட்டன் சுக்கா இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. உடனே செல்லுங்க கேட்குறாரு, மட்டன் சுக்காவா? ஓ நீ இது சக்கரை பொங்கலுக்கு மட்டன் சுக்கா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே ரோகிணி பேசி சமாளிக்கிறாங்க, ஐயோ இல்லை அவர் எப்பவுமே இப்படி தான் ஹியூமராக காமெடியாக பேசுவார், அதனால் அப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு. அப்படியா அப்படின்னோடனே முத்துக்கு டவுட் இன்னும் அதிகமாக, எல்லாருக்குமே டவுட் வந்துச்சு முக்கால்வாசி. ஓஹோ சரி அப்படின்ட்டு பேசலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, இப்போ தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு. எல்லாம் எல்லாம் நீங்கள் செஞ்ச புண்ணியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறார். உடனே முத்து சொல்கிறார், பாட்டி நீ கவலையே படாத, இனிமேல் எல்லா பண்டிகையும் இங்கே தான், நீ எல்லா பண்டிகையும் நாங்கள் எல்லாம் கிளம்பி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதோட எல்லாம் அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, நான் எல்லோரும் ஒன்றா இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுக்க போயிடுறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோடில் என்ன பண்ணுறாங்க, நம்ம கறிக்கடைக்காரர் சொல்கிறார், இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து ரோகிணி அம்மா தான் இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த அம்மாவுக்கு உடனே கோவம் வந்தது ரோகிணிக்கு, எங்கள் அம்மா ஒன்றும் சாகலை உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதோட ப்ரோமோ முடியுது. நாளைக்கு எபிசோடில் தான் ரோகிணி மாட்டுவாங்களா இல்லையான்னு தெரியும். ஓகே பாய்.